Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. We are reading from Bhagavad Gita as it is, third chapter, Karma Yoga, verse 11. பகவத் கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 3, அத்தியாயத்தின் தலைப்பு கர்ம யோகம், ஸ்லோகம் 11. Devan bhavayatanena te deva bhavayantu va parasparam bhavayanta shreyah param avapsyatam. Devam bhavayatanena te deva bhavayantu va parasparam bhavayanta shreyah param avapsyatam. Devan bhavayatanena te deva bhavayantu va parasparam bhavayanta shreyah param avapsyatha. தேவான் பாவயதானேனம் தே தேவா பாவயந்து வஹம் பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத. Mataji's. Devan தேவர்கள் bhavayata பாவயத மகிழ்வடைந்து. anena எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. இந்த யாகங்களால் te அந்த deva தேவர்கள் bhavayantu பாவயந்து மகிழ்விப்பர் vaha உங்களை parasparam பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் bhavayanta பாவயந்த மகிழ்வித்து shreyah ஸ்ரேயா நலத்தை param உயர்ந்த avapsyatha. நீங்கள் அடைவீர்கள். Translation of His Divine Grace Srila Prabhupada. The demigods, being pleased by sacrifices, will also please you, and thus, by cooperation between men and demigods, prosperity will reign for all. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: யாகங்களால் மகிழ்ச்சியடையும் தேவர்கள் உங்களையும் மகிழ்விப்பர். மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையேயான இத்தகு ஒத்துழைப்பினால் அனைவரும் உயர்ந்த நலமுடன் வாழலாம். பொருளுரை: தேவர்கள் இப்பௌதிக உலகின் விவகாரங்களை நிர்வகிப்பதற்காக சக்தியளிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு உயிர்வாழியின் உடலையும் ஆத்மாவையும் தக்க வைப்பதற்கு தேவையான காற்று, ஒளி, நீர் மற்றும் பலவற்றை விநியோகிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிலடங்காத உதவியாளர்களான தேவர்கள் அனைவரும் பரமபுருஷ பகவானின் உடலில் உள்ள பல்வேறு பாகங்கள் ஆவர். அவர்களது இன்ப துன்பங்கள் மனிதரால் நடத்தப்படும் யாகங்களை பொறுத்தது. சில யாகங்கள் குறிப்பிட்ட தேவர்களை திருப்தி செய்வதற்காக செய்யப்படுபவை. இருப்பினும் அத்தகைய யாகங்களிலும் பகவான் விஷ்ணுவே முதன்மையானவராக வழிபடப்படுகிறார். எல்லாவித யாகங்களையும் அனுபவிப்பவர் கிருஷ்ணரே என்பது பகவத்கீதையிலும் கூறப்பட்டுள்ளது. போக்தாரம் யஜ்ஞ தபசாம். எனவே எல்லா யாகங்களின் இறுதி குறிக்கோள் யஜ்ஞபதியை திருப்திப்படுத்துவதே ஆகும். இத்தகு யாகங்கள் முறையாக நடத்தப்பட்டால்
பல்வேறு துறைக்கு பொறுப்பேற்றுள்ள தேவர்கள் அனைவரும் மகிழ்வடைவர். இயற்கையின் தேவைகளுக்கு பஞ்சம் என்பதே இருக்காது. யாகங்களை செய்வதால் சில உபவிளைவுகள் ஏற்படுகின்றன என்ற போதிலும் இறுதியில் யாகங்கள் பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி கொடுப்பதற்கு உண்டானவையே. யாகங்களை செய்வதால் எல்லா செயல்களும் தூய்மை அடைகின்றன என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆஹார சுத்தவ் சத்வசுத்திஹி சத்வசுத்தவ் துருவா ஸ்மிருதிஹி ஸ்மிருதிலம்பே சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷா. ஸோ யாகம் செய்வதால் உணவு தூய்மை அடைகிறது. தூய்மையான உணவை உட்கொள்வதால் வாழ்க்கை தூய்மை அடைகிறது. தூய்மையான வாழ்வினால் ஞாபகத்தை கொடுக்கும் நுண்ணிய திசுக்கள் தூய்மை அடைகின்றன. மேலும் ஞாபகம் புனிதமடைந்த பின்பு ஒருவன் முக்தியின் பாதையை பற்றி நினைக்க முடியும். இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து தற்கால சமுதாயத்தின் அவசிய தேவையான கிருஷ்ண உணர்வுக்கு வழிகாட்டுகின்றன. Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Srivasadi Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. So this verse is from 3rd chapter of Bhagavad Gita. இந்த ஸ்லோகமானது பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. On the beginning of 3rd chapter Arjuna is confused. இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் அர்ஜுனன் குழம்பி போயிருக்கார். He asked Krishna, is it better to meditate or to act? தியானம் பண்றது சிறந்ததா இல்ல செயல்களை செய்யறது சிறந்ததா அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கிருஷ்ணனிடத்துல கேட்கிறார். So Krishna basically said to him, this meditation is for those who already purified his senses. கிருஷ்ணர் சொல்றார், யாரு அவனுடைய இருப்பை தூய்மைப்படுத்திட்டானோ அவனுக்கு தியானம் வழிமுறையா கொடுக்கப்பட்டிருக்கு. You are not on that level. நீங்க அந்த நிலையில இல்ல. Actually Arjuna is playing a role, our role. This is for our benefit. உண்மையிலேயே அர்ஜுனன் நம்மளுடைய நிலையை ஏற்று அவர் அங்க நடந்துட்டு நம்மளுடைய நன்மைக்காக அவர் அந்த மாதிரி செயல்படுறார். So we do not have purified senses. அதாவது அப்படின்னா நமக்கு தான் தூய்மையான புலன்கள் இல்லைன்னு அர்த்தம். And Krishna says, don't be mityachar, false renunciant. நீ ஒரு மித்யாச்சாரனா, ஒரு கபடதாரியா இருக்காத, போலியான ஒரு துறவியா இருக்காத அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை கிருஷ்ணர் சொல்றார். For you is better part of karma yoga, acting. நீ கர்ம யோகத்துல செயல்படு, அதுல ஒரு பகுதியா இரு. And naturally the question is how to act properly. அப்போ உடனடியா வரக்கூடிய இயற்கையான கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி சரியா செயல்படணும்? And Krishna immediately says 2 verses before this verse, yagyartat karmanonyatra. You should everything what you do, you have to do for my sakes, for my satisfaction. கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்திற்கு 2 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி நேரடியா சொல்றார், யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர. அதாவது நீ என்ன செயல்களை செய்தாலும் என்னுடைய திருப்திக்காக நீ செய் அப்படின்னு சொல்றார். Similarly, Srimad Bhagavatam, Krishna says samsiddhir haritoshana. The prime duty is to act for my satisfaction. ஸ்ரீமத் பாகவதத்திலும் சொல்லப்பட்டிருக்கு சம்சித்திர் ஹரிதோஷனம் அப்படின்னு. அதாவது என்ன செயலை செய்தாலும் அது பகவானுடைய திருப்திக்காக செய்யப்படணும்னு. Vishnu is yagyabuk. He is eating just those food which is sacrifice. விஷ்ணுவிற்கு யக்ஞபுக் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. யக்ஞத்துல என்னெல்லாம் அர்ப்பணிக்கப்படுதோ அதை அவர் உணவா ஏத்துக்கிறார் அப்படின்னு. Here 2 verses he says yagyartat. You have to do everything for the sake of yagya, and yagya is another name for Vishnu. 2 ஸ்லோகத்திற்கு முன்னாடி யக்ஞார்த்தாத் அப்படின்ற வார்த்தையை குறிப்பிட்டு கிருஷ்ணர் சொல்றார். யக்ஞா அப்படின்ற வார்த்தையே கிருஷ்ணருடைய இன்னொரு பெயர். And in 5th chapter he will also say bhoktaram yagyatapasam. I am the enjoyer of all sacrifices. 5வது அத்தியாயத்துல மறுபடியும் சொல்றார் போக்தாரம் யக்ஞ தபசாம் அப்படின்னு. எல்லா யாகங்களுடைய அனுபவிப்பாளர் நானே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். So Krishna says immediately the ultimate goal is to do sacrifice for my satisfaction. கிருஷ்ணருடைய திருப்திக்காக ஒருத்தன் செயல்படுறதே எல்லா செயல்களுடைய இறுதி நிலை. And after that he says actually this process of sacrifice is beginning of everything. இந்த வழிமுறை இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் ஒருத்தன் திறக்கிறது, எல்லாத்தையும் கொடுக்கிறது, இதுதான் ஆரம்ப நிலை. If you analyze your relationship in this world,
if you do not sacrifice, then the relationship will not develop. உங்களுடைய இந்த உலகத்திலேயே பாருங்க, நம்மளுடைய உறவு முறைகளில் யாருக்காவது ஏதாவது நீங்கள் விட்டு கொடுக்கல அப்படின்னா அந்த உறவு முறை எங்கே இருக்க போகுது உறவு? If you have some friend, for example, உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்காருன்னு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், and you are in happy mood and you come into his house, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அவர் வீட்டுக்கு வரீங்க, but he is not in happy mood because he had strong headache. ஆனால் அவர் வந்து சந்தோஷமாக இல்லை, ஏன்னா அவருக்கு ரொம்ப தலைவலியோடு இருக்கார். So you will have adjust your happiness. You will have to compassionate with his state. அப்போ நீங்கள் உடனடியாக என்ன பண்ணுவீங்க? ஓ, அவன் சோகமாக இருக்கானான்னு சொல்லி நீங்களும் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. உங்களுடைய அந்த ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வீட்டுக்கு வந்த நிலையிலேருந்து கொஞ்சம் இறங்கி வருவீங்க, அதை விட்டு கொடுப்பீங்க. That means you sacrifice your mood for the sake of your friend. உங்களுடைய நண்பருக்காக நீங்கள் என்ன உணர்வு நிலையில் இருந்தீங்களோ அதை விட்டு கொடுக்குறீங்க. And similarly, Krishna says, even in this world, from material point of view, everything begins with sacrifice. அதான் கிருஷ்ணர் சொல்றார், இந்த பௌதிக உலகத்திலையுமே கூட பௌதிக கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கறதுல இருந்து தான், துறக்கிறதுல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. So Krishna very likes this sacrifice process. He likes very much this process. கிருஷ்ணருக்கு இந்த வழிமுறை ரொம்ப பிடிச்சிருக்கு. We are praying every day, Namo Brahmanya Devaya Go. Means you are supporting cows and brahmanas. நம்ம தினசரி பிரார்த்தனை பண்ணும்போது நமோ பிரம்மண்ய தேவாய கோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது அவருக்கு பிராமணர்களும் பசுக்களும் பிரியமானவர்கள் அப்படின்னு. Because for the process of sacrificing, two things are essential, brahmanas and cows. ஏன்னா நீங்க யாகங்கள் பண்ணணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயமே அவசியம், பிராமணர்களும் அவசியம், பசுக்களும் அவசியம். There is no yagya without ghee. எந்த யாகமும் நெய் இல்லாம செய்ய முடியாது. Devotees were poor on the beginning, so they couldn't supply ghee. ஆரம்ப காலகட்டங்களில் பக்தர்கள் வந்து ஏழ்மை நிலையில் இருந்தனால அவங்களால வந்து நெய்யை பெரிய அளவு பயன்படுத்த முடியல. So they bought some substitute for ghee. அதற்கு மாற்றா வேற சில பொருட்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. I heard that even in India there is a label on ghee, this is not for eating. இந்தியாலேயே கூட சில நெய்யில பார்த்தீங்க அப்படின்னா அந்த டப்பாவின் மீதே எழுதியிருக்குமா, இது உண்பதற்கான பொருள் அல்ல அப்படின்னு சொல்லி. So when Prabhupada put this substitute of ghee on the fire immediately started to smoke and didn't burn properly. ஸோ ஆரம்பத்தில் அந்த யாகங்களுக்கு ஒரு தூய்மையான நெய் கிடைக்காதனால இந்த மாதிரியான நெய்யை வாங்கிட்டு வந்து யாகத்தில் போட்டாங்க. யாக குண்டத்தில் போட்ட உடனே அங்கேருந்து நெருப்புக்கு பதிலாக புகை தான் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். And Prabhupada just shook his head and said, I don't know how this marriage will go on. சில பிரபுபாதர் அதை பயன்படுத்தி அந்த யாகத்தை முடிச்சதுக்கப்புறம் பிரபுபாதர் சொன்னார், இப்போ பண்ணுற இந்த யாகம் இந்த திருமணத்துக்காக பண்ணுறோம், இந்த திருமண வாழ்க்கை எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னார். So if one wants to marry his daughter, naturally he will want to buy first class ghee. இப்போ ஒருவர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறார் அப்படின்னா இருக்கிறதுலே சிறந்த நெய்யை கொண்டு வந்து அங்கே கொடுப்பாங்க. So these Vedas, these are like a manual. When you buy some, let's say television, then you get it manual, how to use it. இப்போ இந்த வேதங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒரு கையேடு மாதிரி. இப்போ எப்படி நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணுன்ற ஒரு கையேடு கொடுப்பாங்க இல்லையா. And in this manual is written, if you do sacrifice, you will get benefit from demigods. அதில் சொல்லப்பட்டிருக்கு, இப்போ இங்கே நீங்கள் யாகங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா தேவர்களை திருப்திப்படுத்துவீங்க, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். Because in process of sacrificing, one actually admits, you are superior, you are in superior position, and whatever you gave me, I want to thank you. இந்த யாகங்களை செய்யக்கூடிய செயல்களில் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அந்த தேவரை வந்து நம்மளை விட உச்சமான ஒரு நபராக இருக்காருன்றதை வந்து ஒத்துக்கிறோம், அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறோம். There was one worshipper of Kali. காளியை வழிபட்ட ஒரு பக்தர். So he prayed to goddess Kali, if you make that my business flourish, next Avirbhava of your Avirbhava, I will sacrifice 10 goats for your sake. ஸோ அவன் வந்து காளி இடத்துல ஒரு பிரார்த்தனையை முன் வச்சான். ஆமாம், இந்த மாதிரி என்னுடைய வியாபாரம் வந்து முன்னேறி நான் வெற்றி அடைந்தேன் அப்படின்னா அடுத்த தடவை நான் வரும் பொழுது ஒரு 10 ஆடு உங்களுக்காக நான் பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. So then business started to flourish. அவனுடைய வியாபாரமும் பெரிய அளவு பெருக ஆரம்பிச்சது. And next year on the appearance day of goddess Kali, அடுத்த வருஷம் காளி பூஜை தினம் அன்னைக்கு he didn't sacrifice what he promised. அவன் வந்து கொடுத்த உறுதிமொழியை பின்பற்றல, அவன் வந்து எந்த பலியும் கொடுக்கல.
So then Kali asked him, you promised, now you didn't brought anything. அப்ப அந்த காளி தேவியே கேக்குறாங்க, என்னப்பா நீ வந்து ஆடு பலி கொடுக்கறன்னு சொல்லியிருந்தா ஆனா எதுவுமே கொண்டு வரலையே அப்படின்னு. He said, you know, goats, last year they were cheaper, but now they are very expensive. போன வருஷம் வந்து நான் ஆடு பலி தரேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா இந்த வருஷம் வந்து ரொம்ப விலைலாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. Then she said, okay, then next year at least sacrifice one goat. அப்போ காளி தேவி சொல்றாங்க, சரி அப்ப அடுத்த வருஷம் குறைஞ்சது ஒரு ஆடாவது பலி கொடு. So when the next year came, he came empty handed. அடுத்த வருஷமும் வரான், வரும்பொழுது வெறும் கை வீசிட்டு வரான் மறுபடியும். Then Kali asked him again. மறுபடி காளி தேவி கேக்குறாங்க, என்னப்பா ஆச்சு? Your business flourished, you promised, now you didn't even brought one goat. உன் வியாபாரம் தான் பெருகிடுச்சு இல்ல, நீ ஒரு ஆடாவது கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு. Give me it. He said, but even one goat is very expensive. அப்ப உடனே அவன் சொல்றான், இந்த மாதிரி ஒரு ஆடே ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்குங்க. Then Kali said to him, okay, then sacrifice at least one fly. அப்ப உடனே காளி தேவி சொல்றாங்க, சரி அப்போ ஒரு கொசு ஒரு ஈ ஏதோ ஒன்னையாவது அர்ப்பணம் பண்ண. Then he said to her, but flies are everywhere. If you want fly, you can catch it yourself. அப்ப உடனே அவன் காளி தேவி கிட்ட சொல்றான், உங்களுக்கு அதுதான் வேணும்னா உங்களை சுத்தி தானே பறந்துட்டு இருக்கு, பேசாம நீங்களே உன்னை பிடிச்சிக்கலாமே, நான் எதுக்கு அதை உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு. So this is an example of ungratefulness. இதுதான் நன்றி கடன் இல்லாம நடந்துக்கிறதுக்கான ஒரு உதாரணம். But actually, if one is grateful, he will do sacrifices. நீங்க உண்மையிலேயே நன்றி கடனோட இருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்க இந்த யாகங்கள் பண்ணுவீங்க. Now we can see here Krishna is speaking positively about process of sacrificing even to the demigods. இப்போ இங்க பார்க்கலாம், நீங்க இங்க கிருஷ்ணர் தேவர்களுக்கு செய்யப்படக்கூடிய யாகங்கள் கூட சரி அப்படின்னு அனுமதிக்கக்கூடிய விதத்துல இங்க பேசுறாரு. But we know also that Prabhupada was very much against this demigod worships. ஆனா நமக்கு தெரியும் ஸ்ரீல பிரபுபாதர் தேவர்கள் வழிபாடை கண்டித்து எந்த அளவு பேசியிருக்கார் அப்படின்னு. And now we can ask ourselves, is process of worshipping demigods recommended in Bhagavad Gita or not? அப்போ நம்மளே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம், இப்ப தேவர்கள் வழிபாடு அப்படின்றது பகவத்கீதையில பரிந்துரைக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு. Because we see in this verse Krishna is speaking positively. ஏன்னா இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கிறோம், கிருஷ்ணர் அதுக்கு ஒத்துக்கொள்ற விதத்துல பேசுறார். So the main problem is that when we read Bhagavad Gita, we think we know everything. நம்ம பிரச்சனையே என்ன அப்படின்னா, நம்ம எப்போ பகவத்கீதையை படிக்கிறோமோ எனக்கு எல்லாம் தெரியுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். So I coming from medical field. நான் வந்து மருத்துவத்துறையில இருந்து வரேன். I noticed there are two diseases everywhere in the world. இந்த மொத்த உலகத்திலயுமே ரெண்டு பிரச்சனை, ரெண்டு வியாதி இருக்கிறத நான் பார்க்கறேன். First is எனக்கு நேரம் இல்லை. எனக்கு நேரம் இல்லை. You can translate in English. Another is எனக்கு பகவானி தெரியும். ரெண்டாவது எனக்கு பகவத்கீதை தெரியும். If you have attitude, I know everything, how you will learn anything? இப்போ உங்களுக்கு ஏற்கனவே எனக்கு தெரியும்ன்ற எண்ணத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்க கத்துக்க முடியும் ஏதாவது விஷயம்? Prabhupada said this is the main disease of Indians. பிரபுபாதர் சொல்றார், இதுதான் இந்தியர்களுடைய மிக முக்கியமான வியாதி. हम भगवान को जानते हैं, we know Bhagavan. எங்களுக்கு பகவானை பத்தி தெரியுங்க. We read Ramayana. நாங்க ராமாயணம் படிச்சிருக்கோம். And then Prabhupada said they read Ramayana, but then they asking me. சில பிரபுபாதர் சொல்றார், அவங்களுக்கு ராமாயணம் படிச்சிருக்காங்க தெரியும், ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. So they asking whose father is Sita? சீதை யாருடைய தந்தை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க. But Sita is female, she cannot be father. சீதை ஒரு பெண்மணி, அவங்க எப்படி ஒரு தந்தையா இருக்க முடியும்? So like that, it's very difficult if we do not approach to spiritual knowledge very seriously. நீங்க ஆன்மீக ஞானத்தை தீவிரமான விதத்துல நீங்க அணுகலை அப்படின்னா அப்போ இப்படிதான் இருக்கும். And that includes that we have to have guru. அதாவது அதுக்கு நமக்கு குரு தேவை. Because if we just trying to understand this knowledge by our own without help of others, without help of guru, we will not understand Bhagavad Gita. மத்தவங்களுடைய உதவி இல்லாம, ஒரு குருவினுடைய உதவி இல்லாம நானாவே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா பகவத்கீதையை படிச்சு நம்ம and we will be confused. நம்ம குழம்பி தான் போவோம். So you see on our Bhagavad Gita in Europe, I know
sure if here we like to put famous scientists who were said something positively about Gita. இப்போ ஐரோப்பா நாடுகள் அங்கே எங்கள் பகவத்கீதையில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மேற்கத்திய விஞ்ஞானிகள் யார் வந்து பகவத்கீதையை வந்து சாதகமான விதத்தில் புகழ்ந்து பேசியிருக்காங்களோ அவங்களுடைய அந்த கூற்றுகளை வந்து நாங்கள் அதில் போட்டிருப்போம். So Einstein praised Bhagavad Gita. ஐன்ஸ்டீன் வந்து பகவத்கீதையை புகழ்ந்து பேசியிருக்கார். Schopenhauer பேசியிருக்கார். Goethe பேசியிருக்கார். Goethe was German poet. அவர் வந்து ஜெர்மனிய நாட்டை சேர்ந்த ஒரு கவிஞர். You have in Chennai Goethe Linguistic Institute for Learning German. கேட்டே லிங்குவிஸ்டிக் இன்ஸ்டிடியூட், அதாவது ஜெர்மனிய மொழியை கற்றுக்கொள்றதுக்கான ஒரு இன்ஸ்டிடியூட் இங்கே சென்னையில் இருக்கு அவருடைய பெயர்ல. Yeah, in Chennai. So Goethe said, this Bhagavad Gita is the book which enlightened me the most in all my life. என்னுடைய மொத்த வாழ்க்கையிலுமே என்னை வந்து பெரிய அளவு எனக்கு ஞானத்தை கொடுத்தது இந்த பகவத்கீதை புஸ்தகம் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். At the same time he wrote in private letters to his friend. அதே சமயத்தில் அவர் தன்னுடைய நண்பருக்கு ஒரு தனிப்பட்ட கடிதம் எழுதுறார். I so much confused with this Bhagavad Gita. நான் இந்த பகவத்கீதையால ரொம்ப குழம்பி போயிருக்கேன். With some part inside it. ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில். So Krishna said, Tata swadharmam kirtim cha hitva papam avapsyasi. You have to do your religious duty. கிருஷ்ணர் வந்து ஒரு இடத்துல சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, நீ உன்னுடைய கடமையை செய்தே ஆகணும் அப்படின்னு. This is in second chapter. Yogastha kurum karmani. You have to do your duty. இரண்டாவது அத்தியாயத்துல சொல்றார் அவர். And then at the end of Gita he said, Sarva dharma parishryaja, just forget your all duties. அப்புறம் பகவத்கீதையோட கடைசியில அவர் அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றார்? சர்வ தர்மான் பரித்யஜ, எல்லா கடமையும் கைவிடணும் சொல்றாரு. This is contradictory. I cannot understand that part. இது முரண்பாடா இருக்கே, என்னால புரிஞ்சுக்க முடியலையே. Oh, Krishna said in second chapter, Ajanitva shashvatayam purano, the soul is never born, it's eternal. இரண்டாவது அத்தியாயத்துல மேலும் அவர் சொல்றார், அஜோ நித்யம் சாஸ்வதோயம் புராணோ, இந்த ஆத்மாவானது பிறப்பு எடுத்தது கிடையாது, அது நித்தியமானது அப்படின்னு. But then in fourth chapter he said, Bahuni me vyatitani janmani tava Arjuna. We are born many times. ஆனா நான்காவது அத்தியாயத்துல அர்ஜுனன் கிட்ட பேசும்போது சொல்றாரு, பஹூனிமே வியதீதானி ஜன்மானி தவ அர்ஜுனா, ஓ அர்ஜுனா, பற்பல பிறவிகள் நம்ம ரெண்டு பேரும் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. And similarly he will praise here worshipping of demigods. அதே போல இப்ப இங்கேயும் தேவர்களுடைய வழிபாட அவர் புகழ்ந்து பேசுறார். He will speak positively about that. அத பத்தி நல்ல விதத்துல பேசுறார். He will say in 17th chapter, Yajante satvika devam, worshipping of devatas are in sattva guna. 17வது அத்தியாயத்துல பார்க்கலாம், தேவர்களை வழிபடக்கூடிய செயலானது சாத்வீக குணத்துல பண்ணக்கூடிய செயல்னு கிருஷ்ணர் சொல்றார். But then in 7th chapter he will say, Antavat tu palam tesham tad bhavati alpamedasam. Alpamedasam, small intelligence, they have those who are worshipping demigods. ஆனா அதுவே 7வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் பேசும்போது என்ன சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, அந்தவந்து பலம் தேஷாம் தத்பவத் அல்பமேதசாம் அப்படிங்கிறாரு. அல்பமேதசாம் அப்படின்னா சிற்றறி உடையோர், சிற்றறி உடையவங்க தான் தேவர்கள் வழிபாடுல ஈடுபடுவாங்கன்னு கிருஷ்ணர் சொல்றார். Or he will say in 9th chapter, Yajanti avidi purvakam. This is wrong way how they are worshipping. 9வது அத்தியாயத்துல யஜந்தி அவிதி பூர்வகம்ங்கிறாரு. அவிதி பூர்வகம் அப்படின்னா அவங்க பண்றது தவறான வழிமுறை, தவறான வழி அவங்க பண்றதுன்னு. Then we see both sides. Krishna said one thing in one place, and not just one example, but many such examples we have. Said one thing in one chapter, then in another chapter another thing. என்னங்க இந்த மாதிரி இருக்கு பகவத்கீதையில? கிருஷ்ணர் ஒரு அத்தியாயத்துல ஒரு மாதிரி பேசுறார், இன்னொரு அத்தியாயத்துல வேற மாதிரி பேசுறார். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஏன் மாத்தி மாத்தி பேசுறார்? So if we are not serious, if we do not have help of Guru, we will not understand this knowledge. நீங்க குருவினுடைய உதவி இல்லாம இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்க தீவிரமாவே இருந்தாலும் உங்களால இந்த ஞானத்தை புரிஞ்சுக்க முடியாது. Krishna said in one chapter that eating binding condition soul. கிருஷ்ணர் ஒரு அத்தியாயத்துல சொல்றார், சாப்பிடுறது ஒரு உயிர் வாழியை பந்தப்படுத்துதுன்னு. And then in another chapter said, if you offer me and eat just prasadam, you will be liberated. ஆனா இன்னொரு அத்தியாயத்துல சொல்றார், அதை நீ எனக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடு, நீ வந்து விடுதலை அடைவ இங்க இருந்துன்னு சொல்றார். So when we have help of Guru, then all these superficial contradictions are completely clear to us. நமக்கு ஆனா குருன்னு ஒருத்தர் இருக்கும் பொழுது அப்படியே மேலோட்டமா நமக்கு தெரியக்கூடிய இந்த முரண்பாடுகள் எல்லாமே தெளிவடைஞ்சிடும். For example, someone can be soldier in the war. இப்போ உதாரணத்துக்கு
ஒருத்தர் வந்து ஒரு போர் வீரனா போர்க்களத்துல இருக்கலாம். and he will kill enemy soldier in the war. அங்க வந்து எதிரில படையில இருக்கக்கூடிய இன்னொரு வீரரை அவர் கொல்லலாம். His state will give him medal. இவருக்கு அந்த அரசாங்கம் என்ன பண்ணும்? இவருக்கு ஒரு பதக்கத்தை கொடுக்கும். The same soldier come இவன் அதே போர் வீரன் வீட்டுக்கு வரார். and have some quarrel with neighbor. பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரு பிரச்சனை. And he kill him. அவரை வந்து கொன்னுறாரு. And he will be put in jail. அப்ப வந்து என்ன, அவரை சிறைச்சாலையில போடுவாங்க. So what's this? This killing is praise. First killing is positive. Another killing is negative. என்னங்க, முன்னாடியும் அவர் கொலை தான் பண்ணார், ஆனா அதை பாராட்டினீங்க. இப்பவும் கொலை தான் பண்றார், ஆனா அதை தவறுன்றீங்க. So similarly, Krishna says also, if you eat something which is not sacrifice, then you will be bound for this samsara. அந்த மாதிரி தான் இப்போ இங்கே கிருஷ்ணர் சொல்றதும், நீங்க சாப்பிடக்கூடிய விஷயம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாத உணவா இருந்தது அப்படின்னா அது உங்களை இந்த சம்சார கடல்லையே மீண்டும் மாட்டிட்டு இங்கே இருக்க வைக்கும். But if you offer me patram pushpam palam toyam, you will be liberated. ஆனா அதுவே ஒரு பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் இது ஏதோ ஒன்று எனக்கு அர்ப்பணம் பண்ணி நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா அது உன்னை விடுவிக்கும். And when Krishna speaks that soul is never born, but I am born many times and you are joined, he just speaks from different perspective. இப்போ இங்க ஆத்மா பிறக்கறதில்லை, நீயும் நானும் பிறந்திருக்கோம்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் இங்க வெவ்வேறு விஷயங்களை பத்தி பேசுறார். If we are looking from the earth, we will say the sun is born on the east every morning. நம்ம வந்து பூமியில இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் கிழக்கு திசையில உதிக்கும்னு நம்ம சொல்றோம். அங்கதான் பிறக்குதுன்னு. If you look from another perspective from above, you will say sun is never born. ஆனா அதுவே நீங்க வேற ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு கண்ணோட்டத்துல இருந்து வேற இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் தோன்றதே இல்லை, பிறக்கிறதே இல்லை, அது எப்பொழுதும் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். And what is seemingly in the beginning contradiction, later is becoming just normal. ஆரம்பத்துல ஒரு முரண்பாடா தெரிகிற விஷயம் சாதாரண ஒரு விஷயம் தான் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. So even when Krishna comes in this world, he wants to show us by the example that guru is very much needed. கிருஷ்ணரே இந்த பௌதிக உலகத்துக்கு வரும் பொழுதும் அவர் வந்து ஒரு உதாரணமா காட்டுறார் குரு அப்படின்றவர் எந்த அளவுக்கு முக்கியமானவர்ன்றது. Chaitanya Mahaprabhu accepted Ishvara Puri as his guru. சைத்தன்ய மகாபிரபு சில ஈஸ்வர பூரியை தன்னுடைய ஆன்மீக குருவா ஏத்துண்டார். Krishna and Sandipani Muni. கிருஷ்ணர் சாந்திபனி முனியை ஏத்துக்கிட்டார். Vyasadeva Narada Muni. வியாசதேவர் நாரத முனிவரை ஏத்துக்கிட்டார். Ramachandra Vishwamitra. ராமச்சந்திரர் விஸ்வாமித்திரர் ஏத்துக்கிட்டார். Yeah. So similarly, now we can ask ourselves, is it this demigod worship recommended or not? அதே போல இப்ப நம்ம கேள்வி கேட்கலாம், இங்க இந்த தேவர்கள் வழிபாடு அப்படின்றது பரிந்துரைக்கப்படுறதா இல்லையா? It's also a matter of different perspective. இதுவும் வெவ்வேறு கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கிறதை பொறுத்து இருக்கு. If you have some committed monk, devotee, இப்போ யாராவது உறுதியா பின்பற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பக்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. and let's say he had problem in spiritual life. இப்போ அவருக்கு அவருடைய ஆன்மீக வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு. And he reduced his spiritual practice. அவர் அவருடைய ஆன்மீக பயிற்சியை குறைச்சுக்கிறார். He started to read less. படிக்கிறத புத்தகங்கள் சாஸ்திரம் படிக்கிறத குறைச்சுக்கிறார். And chant less. ஜபம் செய்யறத குறைக்கிறார். And you ask him, how many rounds are you chanting? எத்தனை மாலைப்பா ஜபம் பண்றேன்னு கேக்குறீங்க. And he said 4 rounds. அவர் சொல்றார் 4 மாலைன்னு. You promised 16. நீ 16 மாலை பண்ணுவேன்னு நீ உறுதிமொழி எடுத்திருக்கீங்க. You will scold such devotee. You will try that you uplift him. நம்ம என்ன பண்ணுவோம், அவரை திட்டுவோம், திட்டி அவரை வந்து இன்னும் மேல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். And you meet some another person who just beginning of his spiritual life. இப்போ இதுவே இன்னொரு பக்தர் இப்பதான் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளேயே வராருன்னு வைங்க. And you asking how many rounds do you chant? He said 4. இப்போ அவர்கிட்ட கேக்குறீங்க எத்தனை மாலைப்பா ஜபம் பண்றேன்னு. அவர் சொல்றாரு 4 மாலை பண்றேன் அப்படின்னு. So you will encourage him, just keep going on. நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க, அவரை பாராட்டுவீங்க, சூப்பர்ப்பா இதை அப்படியே நீ தொடர்ந்து பண்ணி இதே மாதிரியே பண்ணிட்டே இரு. And now somebody can think this person is contradictory to himself. Not, once he is praising person for chanting 4 rounds, another is encouraging to chant 4 rounds. இப்போ அதை பார்க்கக்கூடிய இன்னொரு நபர் நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க நினைக்கலாம் 4 மாலை ஜபம் பண்ணக்கூடிய ஒருத்தரை முதல்ல பார்த்த ஒருத்தரை இவர் திட்டினாரு, ஏன் 4 மாலை தான் பண்றேன்னு. இன்னொருத்தரை 4 மாலை பண்றியா, ரொம்ப நல்லது, நீ அதையே பண்ணுன்னு சொல்லி பாராட்டுறாரு. முரண்பாடா தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். But person who has whole picture by the mercy of his guru, for him this will be just natural.
ஆனா யாருக்கு இந்த முழுமையான ஒரு சம்பவமும் தெரியுதோ, விஷயம் புரிஞ்சிருக்கோ, அவருக்கு இது ரொம்ப இயற்கையானதா சாதாரணமானதா தான் தெரியும். So similarly, Krishna also said, I am satisfied if you are worshiping demigods. அதே போல கிருஷ்ணர் இங்க சொல்றார், நான் வந்து சந்தோஷப்படுறேன் நீ தேவர்களை வழிபடும் பொழுது அப்படின்னு. Because you are indirectly worshiping me. ஏன்னா நீ மறைமுகமா என்னுடைய வழிபாட்டுல ஈடுபடுற. There is also the direct process. ஆனா நேரடியான வழிமுறையும் இருக்கு. For example, if some person needs some political help. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு ஒரு அரசியல் ரீதியான உதவி தேவைப்படுதுன்னு வெச்சுக்கோமே. And he doesn't have in picture Narendra Modi. அவருக்கு வந்து நரேந்திர மோடி தெரியாது. I don't care for Narendra Modi. நான் அவரை பத்தி யோசிக்கல. But I will go to the mayor of Tamil Nadu. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேயரை போய் நான் சந்திக்கிறேன். And you will ask him, please, can you broaden this road to our temple? அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறீங்க, இங்க கோயிலுக்கு வரதுக்கான சாலையை கொஞ்சம் அகலப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி. So indirectly you are also appreciating Modi because he is under the Modi. ஆனா இப்போ இந்த நபர் அவர் வந்து மோடிக்கு கீழே தான் இருக்கார் இல்லையா, ஸோ அவரும் சரின்னு இதை ஏத்துக்கிறார். And one day after many inquiries for the help, local political help, you will ask mayor of Tamil Nadu. இப்போ நீங்க இந்த சாலையை அகலப்படுத்துறதுக்கான இந்த ஒரு பணியில ஒருத்தங்களையா விசாரிச்சு நீங்க கேட்டுட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் நீங்க அந்த மேயரை பார்த்து கேட்குறீங்க, look, there is big plot on the opposite side, please can you give us? இப்போ இந்த சாலைக்கு இன்னொரு எதிர்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிலம் இருக்கு, அந்த நிலத்தை நீங்க எங்களுக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. And mayor of Tamil Nadu will say, this is not in my jurisdiction, we have to go to my superior, to Modi. இப்போ அந்த மேயர் வந்து அவர் சொல்லலாம், இதுக்கான அனுமதி தரக்கூடிய சக்தி என் கையில கிடையாது, இதுக்கு நம்ம மோடி கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு வைப்போம். And through this indirect process, after many time, you will come to Narendra Modi. So இப்போ இந்த மறைமுகமான வழிமுறை இருக்கு இல்லையா, இந்த மேயர் மூலியமா நீங்க போனது, மேயர் மூலியமா போயிருந்தாலும் இறுதியில கடைசியில எங்க வந்திருக்கீங்க, மோடி கிட்ட தான் வரீங்க. So similarly, when wife Parvati asked Shiva whom person should worship, இதே போலவே தான் பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க, யாரு வழிபாட்டிற்குரிய நபர் அப்படின்னு சொல்லி. This is verse from Padma Purana. அப்போ பத்ம புராணத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு. Shiva said to her, Aradhananam Sarvesham. There are many recommended process of worshipping demigods. அப்போ சிவபெருமான் சொல்றார், ஆராதனானாம் சர்வேஷாம், வழிபடுவதற்கான வழிமுறைகள் நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. But Vishnu Aradhanam Param. The highest is to worship Vishnu. ஆனா விஷ்ணுர் ஆராதனம் பரம், இருக்கக்கூடிய வழிமுறைகள்லயே உயர்ந்த வழிபாட்டு வழிமுறை எதுனா விஷ்ணுவை வழிபடுறது. So similarly, as the mayor of Tamil Nadu will brought us to Narendra Modi, so similarly Shiva will also brought us to Krishna. எப்படி அந்த மேயர் இடத்துக்கு நீங்க போயிருந்தாலும் அவர் படிப்படியா உங்களை மோடி கிட்ட கூட்டிட்டு வராரோ, அதே போல நீங்க ஒரு தேவரை உதாரணத்துக்கு சிவபெருமானை வழிபடுறீங்கன்னா அவரும் உங்களை படிப்படியா விஷ்ணு இடத்துக்கு கூட்டிட்டு வருவார். But this is indirect process. ஆனா அது மறைமுகமான வழிமுறை. So much better is direct process. நம்ம பண்ணக்கூடியது நேரடி வழிமுறை. So you see, we came by Emirates flight. The stop was in Dubai. நாங்க எமிரேட்ஸ் விமானம் மூலமா நாங்க வந்த பொழுது துபாயில ஒரு நிறுத்தி அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்தோம். So in Dubai there is that big skyscraper Burj Khalifa. புர்ஜ் கலீஃபா அப்படின்னு சொல்லிட்டு அங்க துபாயில மிகப்பெரிய வானுயர கட்டிடம் ஒன்று இருக்கு. It is height around 2500 feet, something like that. 2500 அடியோ ஏதோ அந்த அளவுக்கு ரொம்ப உயரமான கட்டிடம் அது. It has more than 150 floors. 150க்கும் மேற்பட்ட தளங்கள் அந்த கட்டிடத்துல இருக்கு. So Krishna said, Yagyartat Karmano Yatra, the aim is to come on the top. கிருஷ்ணர் சொல்றார், யஜ்ஞார்த்தாத் கர்மனு அர்த்தா அப்படின்ட்டு, அதாவது நம்மளுடைய நோக்கம் உச்சிக்கு வரதா இருக்கணும். So how to come? இப்போ எப்படி மேலே வருது? On the top. உயர்ந்த நிலைக்கு. There are two processes actually. இப்போ நீங்க மேல நிலைக்கு வரணும் அப்படின்னா ரெண்டு வழிமுறை இருக்கு. One is direct, you have elevator. ஒன்னு நேரடியா நீங்க அந்த மாடிக்கு உயர்ந்த நிலைக்கு வரலாம், நீங்க ஒரு லிஃப்ட் பயன்படுத்துனீங்க அப்படின்னா. This elevator is one of the fastest in the world. இந்த உலகத்திலேயே ரொம்ப வேகமா போகக்கூடிய ஒரு லிஃப்ட் தான் அங்க இருக்கு. It goes 10 meters in 1 second. ஒரு வினாடியில அது ஒரு 10 மீட்டர் தூரம் போகக்கூடிய லிஃப்ட் அது. In 1 minute you are up.
ஒரே நிமிஷத்துல நீங்க அந்த எல்லா மாடியும் தாண்டி மேல இருக்கீங்க. It is propelled by electricity. அது வந்து மின்சாரத்தின் மூலமா இயங்கப்படுது. And behind the elevator you have stairs. ஆனா அந்த லிஃப்ட்டுக்கு பின்னாடி இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா படிக்கட்டும் இருக்கு. You can go by walk. நீங்க நடந்தும் படிக்கட்டுலயும் போலாம். But this is difficult process. ஆனா அது கடினமான வழி. Time consuming. You have to have many. உங்களுக்கு நேரம் அதிகமா எடுக்கும் படிக்கட்டுல ஏறி நீங்க அத்தனை மாடி மேல போகணும்னா. It's indirect process. மறைமுகமான வழிமுறை அது. And it's not sure if you will come on the top. நீங்க அந்த படிக்கட்டுல ஏற ஆரம்பிச்சீங்கன்னா மேல வரைக்கும் வந்துருவீங்களா அப்படின்றதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. Especially if you have some kgs like me, surplus. கொஞ்சம் எடை அதிகமா இருந்தீங்க அப்படின்னா கடினம். You can get heart attack on the halfway. பாதி வழியிலேயே மாரடைப்பு கூட வரலாம். Then emergency will be called. அதுக்கப்புறம் நீங்க அவசர சிகிச்சைக்கு தான் அழைக்கணும். And after recovery, would you also like to go again with the stairs? உங்களுக்கு வந்து மருத்துவம் கொடுத்து உங்களை குணப்படுத்திட்டாங்கன்னு வைப்போம், மறுபடியும் அதே படிக்கட்டுல போறதுக்கு நீங்க முன் வருவீங்களா? So behind these two processes, someone can say, I will contrive, I will think about my method. இப்போ இந்த ரெண்டு வழிமுறை இருக்குன்னு நம்ம சொல்லும் பொழுது சிலர் சொல்லலாம், இல்ல நான் வேற ஏதாவது நான் யோசிக்கிறேங்க வழிமுறை நான் யோசிக்கிறேன். I will make this big iron spring, you know. நான் வந்து ஏதாவது இரும்புல ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி பண்றேன். So I will jump from outside. நான் அத கட்டிடத்துக்கு வெளிப்பக்கத்துல வச்சு நான் அதுல வந்து குதிக்கிறேன். Or I will make some safety ropes. இல்லையா ஒரு பாதுகாப்பு கயிறு ஏதாவது கட்டி நான் ஏற முயற்சி பண்றேன். I will spend so much energy in this process. இப்படிலாம் யோசிச்சாலும் எக்கச்சக்கமான சக்தியை நம்ம அதுல செலவழிக்கணும். Those who have intelligence, he knows this is an rajaguna. He will spend so much energy, but this will not work. ஆனா யாருக்கு புத்திசாலித்தனம் இருக்கோ அவனுக்கு தெரியும் இது ரஜோகுணம், அவன் வந்து ஏகப்பட்ட சக்தியை வீணடிக்கிறான், இது வந்து நடக்காது அப்படின்னு. And then person in tamoguna will say, தமோகுணத்தில் இருக்கக்கூடிய நபர் சொல்லுவான், I will jump from the fly with parachute. நான் வந்து வானத்துல இருந்து நான் பாராஷூட் கட்டி நான் அங்க இருந்து குதிக்க போறேன். This is in tamoguna, you will kill yourself. நீ வந்து அங்க இருந்து விழுந்து செத்து போய்டுவ. So when Krishna in 70th chapter said that worshipping of demigods is in God in the sattva guna. இப்போ இங்க கிருஷ்ணர் 17வது அத்தியாயத்துல தேவர்களை வழிபடக்கூடிய நிலை சத்வகுணத்துல இருக்குன்னு சொல்றது. He is praising that process. அவர் அந்த வழிமுறையை புகழ்றார். In comparison with person in rajaguna who are worshipping demons. ரஜோகுணத்துல இருந்து அசுரர்களை வழிபடக்கூடிய நபர்களை ஒப்பிடுகையில் தேவர்களை வழிபடக்கூடியவன் சத்வகுணத்துல இருக்கான் நல்லதுன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். And in comparison with person in tamoguna who are worshipping ghosts. தமோ குணத்துல இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது பூதங்கள் பேய்களை வழிபடக்கூடிய நபர்களும் இருக்காங்க, அவங்கள ஒப்பிட்டு இங்க கிருஷ்ணர் சொல்றார். So if you compare these three, this person is sattva guna is far above these two first. இப்போ இந்த மூணு பேரை நீங்க ஒப்பிட்டீங்க அப்படின்னா தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணத்துல இருக்க மூணு பேரை ஒப்பிடும் பொழுது சத்துவகுணத்துல அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் எவ்வளவோ மேன்மேலும் பரவாயில்லன்ற ஒரு நிலையில இருக்காரு. But when Krishna speaks from another perspective and compare this worshipping of demigods with worshipping of Krishna directly. பட் அதுவே கிருஷ்ணர் இன்னொரு புறத்துல இருந்து தேவர்களை வழிபடக்கூடிய இந்த வழிமுறையையும் கிருஷ்ணரை நேரடியா வழிபடக்கூடிய வழிமுறையையும் ஒப்பிட்டு பேசும் பொழுது he will say these persons are buddha alpamedasam, they are less intelligent. அப்பம் அவர் சொல்றார் தேவர்களை வழிபடக்கூடிய நபர்கள் அல்பமேதசாம், குறைந்த சிற்றறி உடையவர்கள், குறைந்த புத்தி உடையவர்கள். Because they can go up in 1 minute. ஏன்னா நீங்க மேல ஒரே நிமிஷத்துல போயிடலாம். But they are using another method which is difficult, uncertain, not sure. ஆனா இவங்க எடுத்திருக்க இன்னொரு வழிமுறை எப்பேற்பட்டது, ரொம்ப கடினமான பாதை, நிச்சயமா போய் சேருவாங்களான்னு தெரியாது. And this elevator in Burj Khalifa is propelled by electricity. இப்போ அந்த புர்ஜ் கலீஃபால இருக்கக்கூடிய அந்த லிஃப்ட் ஆனது பாத்தீங்கன்னா மின்சாரத்தால இயங்குது. But this elevator of Krishna consciousness of Bhakti Yoga is propelled by sincerity. ஆனா இந்த பக்தி யோகம் கிருஷ்ண உணர்வுன்ற இந்த லிஃப்ட் ஆனது பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கீங்கன்றதை பொறுத்து அந்த லிஃப்ட் இயங்குது. That means with the help of the guru, அதாவது குருவினுடைய உதவியோட we are avoiding sinful life, பாவ வாழ்வில் ஈடுபடாம, we have proper diet, Krishna prasadam, சரியான உணவு வழிமுறை கிருஷ்ண பிரசாதம் ஏத்துக்கிறது, and we have remedy. அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இதுக்கான தீர்வு இருக்கு. 16 pills in a day. தினசரி 16 மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்க. Hare Krishna 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 Hare Hare,
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. And then we are going easily with this elevator. அப்போ நம்ம இந்த லிஃப்ட்ல ரொம்ப எளிமையா மேல போக முடியும். And if you have personal experience of this elevator of Krishna consciousness, இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல இந்த கிருஷ்ண உணர்வு இந்த லிஃப்ட் பத்தின அனுபவம் இருந்ததுன்னா, although you will consider person who are worshipping demigods far better than worshipping of goats and demons, அப்படி உணர்வு இருக்கிற நீங்களுமே கூட என்ன நினைப்பீங்கன்னா, அசுரர்களை வழிபடக்கூடிய நபர்களை ஒப்பிடுகையில் தேவர்களை வழிபடக்கூடிய நபர்கள் எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் நீங்களும் சொல்லுவீங்க. Ultimately you will not encourage them. ஆனா இறுதியில நீங்களும் அவங்கள உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்த மாட்டீங்க. அதே நிலையில இருக்க you will feel compassion towards such persons. அவங்கள பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு இரக்கம் ஏற்படும். You will call him, come in this elevator, you will go quickly. வாப்பா இந்த லிஃப்ட்டுக்கு வா, நீ இன்னும் வேகமா போக முடியும், வா இங்க வா அப்படின்னு கூப்பிடுவீங்க. And when we study this literature very seriously, இந்த இலக்கியத்தை நீங்க தீவிரமா படிக்கும் பொழுது, then all these seemingly contradiction looks funny for us. மேலோட்டமா உங்களுக்கு தெரியக்கூடிய இந்த முரண்பாடுகள் எல்லாமே ஒரு சர்வ சாதாரணமான ஒரு விஷயம், ஒரு கேளிக்கையா தான் உங்களுக்கு தெரியும். But the problem is that the conditioned soul doesn't want to go in elevator, doesn't want to serve Krishna. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, கட்டுண்ட ஜீவாத்மா அவன் அந்த லிஃப்ட்ல போறதுக்கும் தயாரா இல்ல. ஏன் அப்படின்னா அவனுக்கு கிருஷ்ணர் இடத்துல சரணடைகிறதுக்கான விருப்பம் இல்லை. He is already approaching to spiritual knowledge with some excuses. அவன் ஏற்கனவே கிருஷ்ண இந்த ஞானத்தை அணுகிறதுல ஏதாவது ஒரு சில விஷயங்களை சொல்லி அவன் தப்பிக்க முயற்சி பண்றான். And in this attempt to avoid spiritual process, they will make all kind of excuses. அவன் இந்த ஆன்மீக பயிற்சியிலிருந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணும், இதில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறனால ஏதாவது காரணங்களை சொல்லிட்டே தான் இருப்பான். I know Bhagavad Gita. எனக்கு பகவத்கீதை தெரியுங்க. I don't have time. எனக்கு நேரம் இல்லை. You rascal don't have time, but Arjuna was on the battlefield. Do you think that your duties are more important than business than Arjuna's? ஏன்பா அர்ஜுனன் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய சமயத்துல பகவத்கீதை கேட்டான், அவனை விட நீ என்ன ரொம்ப அவ்வளோ அவசர நிலையில இருக்கியா, அவ்வளோ பிஸியா இருக்கியா? So that's why Krishna is talking to Arjuna to see in the war where person really don't have time. Arjuna found time for Krishna consciousness. அர்ஜுனன் போர்க்களத்தில் இருக்கார், போர்க்களத்தில் ஒருத்தனுக்கு நேரமே கிடைக்காது. அப்பேற்பட்ட இடத்திலேயே கிருஷ்ண உணர்விற்காக அர்ஜுனன் நேரத்தை ஒதுக்குறார், அவருக்கு நேரம் கிடைக்குது. And they will say, you know, this spiritual life is just for sannyasis. உடனே மக்கள் சொல்லுவாங்க, கிருஷ்ண உணர்வு இந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கையெல்லாம் சன்னியாசிகளுக்குங்க, for tyagis, for brahmacharis. தியாகிகளுக்கு, பிரம்மச்சாரிகளுக்கு. Arjuna wasn't sannyasi, he was grihastha. அர்ஜுனன் சன்னியாசி கிடையாதே, அர்ஜுனன் ஒரு குடும்பஸ்தன். This spiritual knowledge is for everyone. ஆன்மீக ஞானம்ங்கிறது எல்லாருக்குமானது. Arjuna is playing our role. அர்ஜுனன் நம்மளுடைய நிலையை ஏற்று இங்க நடந்துட்டு இருக்காரு. So then also some excuses, we will worship the demigods and the result will be same. மக்கள் திரும்ப சொல்லுவாங்க, நம்ம தேவர்களை வழிபடலாங்க, அதுலயும் அதே பலன் தானே கிடைக்க போகுது. Yatomat tatopat. எது வேணாலும் பண்ணலாம், எல்லா வழிமுறையும் ஒரே இலக்குக்கு தான் போகும். Where is that written in Bhagavad Gita? பகவத்கீதையில அப்படி எங்க சொல்லப்பட்டிருக்கு? Krishna says, those who are worshipping demigods, they are going to demigods. Those who are worshipping me goes to me. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், தேவர்களை வழிபடக்கூடியவர்கள் தேவர்களுடைய லோகத்துக்கு போவாங்க, என்னை வழிபடக்கூடியவர்கள் என்னுடைய இடத்துக்கு வருவாங்கன்னு தான் சொல்றார். Or they will claim that Shiva is God. இல்ல அவங்க சொல்லுவாங்க சிவபெருமான் தான் கடவுளுங்க அப்படின்னு. All kind of excuses they will have. We will have. ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க இதுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு. If we are in the place of Arjuna, இப்ப நம்ம அர்ஜுனனுடைய நிலையில இருக்கோம்னு வைங்க, we will say, look, I will not fight. நம்ம சொல்லுவோம், நான் சண்டை போட விரும்பல, because I want to follow your order. I want to follow your order. நான் ஆனா உங்களுடைய அறிவுரையை பின்பற்றணும்னு நினைக்கிறேன். And then we will ask how you are following order when Krishna wants just opposite of you. அப்போ எப்படிங்க நீங்க அறிவுரையை நான் சொல்றதை பின்பற்றணும்னு நினைக்கிறீங்கன்றதுக்கான அர்த்தமே இல்லையே, ஏன்னா நீங்க சண்டையும் போட மாட்டேன்றீங்க, அப்புறம் எப்படி பின்பற்றுறீங்க? He said, but Krishna then said, yatachase tatakuru, you do whatever you like, and so I doing that. கிருஷ்ணர் தான் கடைசியில சொல்றாருல, யதேச்சசி ததாகுருன்றாரு, அதாவது உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ பண்ணிக்கோன்னு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாருல்ல. You rascal, Krishna said so many times, tasmat yudhya swabharata, fight. ஏன் அயோக்கியனா இருக்க நீ கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? முன்னாடி கிருஷ்ணர் பல இடத்துல சண்டை போடு எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு சண்டை போடணும்னு சொல்லியிருக்காரு.
And he gave you free will at the end. இறுதியில உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு தரார். But he really expressed what he wants from you. ஆனா உண்மையிலே அவர் என்ன எதிர்பார்க்கறன்றத தான் மொத்த கீதையிலும் சொல்லிட்டாரு. But we are making all kind of excuses. ஆனா நம்ம எல்லா விதமான சாக்குகளையும் எதையாவது சொல்லிட்டு இருக்கோம். So then we have to see in our heart, yes, that's our disease. So நம்ம ஹிருதயத்துல நம்ம பார்க்கணும், இதுதான் என்ன நம்ம வியாதி அப்படின்னு. This I don't have time, I already know spiritual knowledge. This is our disease. எனக்கு நேரம் இல்லைங்க, எனக்கு ஆன்மீக விஷயங்கள்லாம் தெரியுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்மளுடைய வியாதி. And those who are worshiping Krishna, they know there is no need for us to worshiping demigods. யாரெல்லாம் கிருஷ்ணரை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு தெரியும் தேவர்களை தனிப்பட்ட விதத்துல வழிபட வேண்டியதற்கான தேவை இல்லைன்னு. Because devotee doesn't have such duties. பக்தர்களுக்கு ஏன்னா அந்த மாதிரியான கடமைகள் இல்ல. As somebody who is going to elevator, he doesn't have anything with these stairs. அந்த லிஃப்ட்ல பயணம் பண்ணக்கூடிய நபருக்கு அந்த படிக்கட்டை பத்தின விஷயம் எதுவுமே தேவையில்லை. So we already have this topmost process. நமக்கு ஏற்கனவே இந்த இவ்வளவு உயர்ந்த ஒரு வழிமுறை இருக்கு. Which Prabhupada gave us. நமக்கு பிரபுபாதர் கொடுத்திருக்காரு இத. Because if we do not say thanks to Krishna, then ultimately we are a thief. நம்ம கிருஷ்ணருக்கு நன்றி செலுத்தல, நன்றி சொல்லலை அப்படின்னா நம்ம இறுதியில திருடர்கள் தான். If you do not worship yagya, then you are thief. நீங்க யாகங்கள் பண்ணல அப்படின்னா நீங்க திருடன். And thief, they do not have clear aim and they are not happy. How thief can be happy? He is always in fear. ஒரு திருடனுக்கு வாழ்க்கையில சரியான குறிக்கோள் இருக்காது, சந்தோஷமா இருக்க முடியாது. எப்படி ஒரு திருடன் சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுங்க? So thief cannot be happy. திருடனால சந்தோஷமா இருக்க முடியாது. Prabhupada said in perfect question, perfect answers. பக்குவமான கேள்விகள் பக்குவமான பதில்களும் அப்படின்ற இந்த புஸ்தகத்துல சில பிரபுபாதர் அதுல சொல்றார். Without Krishna consciousness, கிருஷ்ண உணர்வு இன்றி everyone is a rascal. இல்லாம ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவன் அயோக்கியன். Is a thief. திருடன். Is a rogue. அவன் வந்து ஒரு பொறுக்கி. Is a robber. அவன் ஒரு வழிப்பறி ஆள். Plunderer. பிடுங்கக்கூடிய ஆள். So our conclusion is, நம்மளுடைய முடிவு என்ன அப்படின்னா, anyone who doesn't understand Krishna, யாரெல்லாம் கிருஷ்ணனை புரிந்து கொள்ளலையோ, he has no good qualification. அவனுக்கு எந்த நற்குணமுமே இல்லைன்னு அர்த்தம். Neither he is honest nor he has knowledge. அவன் நேர்மையானவனும் கிடையாது, அவனுக்கு அறிவும் இல்லை. He is third class man. அவன் மூன்றாம் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். These are very strong words. இதெல்லாமே ரொம்ப ஒரு பலமான கண்டிப்பான வார்த்தைகள். Once Prabhupada asked businessman, so what are you doing? ஒரு வியாபாரி கிட்ட சில பிரபுபாதர் கேட்கிறார், நீ என்ன பண்ற அப்படின்னு. He said, I'm producing glass. அவர் சொன்னாரு, நான் வந்து கண்ணாடிகள்லாம் உற்பத்தி பண்றேன் அப்படின்னு. Then Prabhupada asked, what are ingredients which are using for the glass? கண்ணாடி தயார் பண்றதுக்கு உனக்கு என்னென்ன உபகரணங்கள் பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் கேட்கிறார். He said, what is the ingredient? Some sand, yeah. அவர் வந்து அதில் சொல்லுவார், நான் வந்து கண்ணாடி உற்பத்தி பண்றதுக்கு மணல் பயன்படுத்துவோம் நாங்க அப்படின்னு சொல்லி. Prabhupada said, but you didn't produce this sand. அப்ப பிரபுபாதர் சொல்றார், அப்படின்னா நீ மண்ணை நீ உற்பத்தி பண்ணல. You are not businessman, you are a thief. அப்படின்னா நீ ஒரு வியாபாரி கிடையாது, நீ ஒரு திருடன். Because if you are using God's property for your sense gratification, then you are a thief. ஏன்னா நீ உற்பத்தி பண்ணாத மணல் இருக்கு, பகவானுடைய சொத்து அது, அதை எடுத்து நீ கண்ணாடி உற்பத்தி பண்ணி சம்பாதிச்சு நீ அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னா அப்ப நீ திருடன் தானே. Because you didn't even say thank you to God. ஏன் அவனை திருடன் சொல்றேன்னா, கடவுள்கிட்ட இருந்து நீ அந்த மணலை எடுத்திருந்தாலும் நீ அவருக்கு நன்றி சொல்லல. Just imagine that whatever you have, you are giving to someone who never say even thank you for. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் வேற ஒருத்தருக்கு தரீங்க, அவர் பயன்படுத்துறாரு, ஆனா உங்களுக்கு அவர் நன்றி சொன்னதே இல்லை. And when we understand Krishna is the real proprietor, he is enjoyer of sacrifice, he is our topmost friend, then this is just natural state for us. இயற்கையாவே நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ கிருஷ்ணரே எல்லா யாகத்தின் அனுபவிப்பாளர், அவர் தான் வந்து நம்ம எல்லாருடைய உற்ற நண்பன், யாகங்களுடைய அதிபதி அவர் தான் அப்படின்றதெல்லாம் எப்போ தெரிஞ்சிருக்கிறோமோ இயற்கையாவே நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். Because Krishna is giving us everything. ஏன்னா கிருஷ்ணர் நமக்கு எல்லாத்தையுமே தரார். And there are many rich men who will change all this wealth for the few breaths at the last moment of their life.
breadth. Yeah. அவங்க வந்து இப்போ செல்வந்தர்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஏகப்பட்ட அளவு சொத்து வச்சிருக்காங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையுடைய கடைசி நிமிடங்களில் சில மூச்சுகளை சேர்த்து விடுறதுக்காக அவங்க எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண தயாராக இருக்காங்க. So everyone wants to become millionaire. எல்லாரும் பெரிய பெரிய பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. But we are millionaires. நம்ம பணக்காரர்கள் தான். We have so many million times fresh air to breathe. ஏன்னா நம்ம கோடி கணக்கில் மில்லியன் கணக்கில் நம்ம வந்து காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கோம். We have japamala. நமக்கு ஜபமாலை இருக்கு. We have chant million of names. நீங்க ஒரு கோடி தடவை நீங்க வந்து பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்கலாம். We are chanting 16 rounds. நம்ம 16 மாலை உச்சரிக்கிறோம். I think this is something like 16,000 daily. நீங்க தினசரி ஒரு 16,000 தடவை சொல்றதுக்கு சமம்னு வைங்க. அது So in 100 days this is 100 நாட்கள்ல என்ன ஆகுது? 1.5 million or something like that. இது வந்து ஒரு 1.5 லட்சம் வருது. So we are millionaires. நம்மளும் கோடீஸ்வரர்கள் தான். You can be also chant with us. நீங்களும் எங்களோட சேர்ந்து நீங்க வந்து உச்சரிக்கலாம். And you will be happy more than misers millionaires. இந்த மற்ற கோடீஸ்வரர்கள்னு சொல்லி வெளியில இருக்காங்களே லட்சாதிபதிகள், அவங்கள விட நம்ம வந்து சந்தோஷமாவும் இருப்போம். But as we said, for this process sincerity is needed. ஆனா இந்த வழிமுறைக்கு நம்ம முன்னாடியே சொன்னதை போல தீவிரமா இருக்கணும், அது அவசியம். So in the beginning we will have some material desires. ஆரம்பத்துல நம்ம இடத்துல பௌதிக ஆசைகள்ன்றது இருக்கலாம். But still we will pray Krishna and we will know in due course of time Krishna will purify us. இருந்தாலும் நம்ம கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். நாள் போக போக கிருஷ்ணர் நம்மளை தூய்மைப்படுத்துவார், உதவி பண்ணுவார். And that's why even the beginner devotee is glorified. அதனால தான் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தன் கூட பாராட்டப்படுறான். And sincerity means just be honest, associate with devotees. தீவிரமா இருக்கிறது அப்படின்னா நேர்மையா இருக்கிறது, பக்தர்களுடைய சங்கத்துல இருக்கிறது, read this book daily, தினசரி இந்த புத்தகத்தை படிக்கிறது, in due course of time accept guru, அந்த காலப்போக்கில் குருவை ஏற்றுக்கொள்றது, chant holy name, புனித நாமத்தை உச்சரிக்கிறது, and eat prasadam. பிரசாதத்தை ஏத்துக்கிறது. Speaking about prasadam, பிரசாதத்தை பத்தி பேசுறது. I think next something is what's now is it arati or prasadam? Yeah, speaking about prasadam we came to the end. பிரசாதத்தை பத்தி பேசுற நம்ம இந்த உபன்யாசத்தோட இறுதிக்கு வந்தாச்சு. இந்த உபன்யாசம் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். அதன் பிறகு பிரசாதத்துக்கு போகலாம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கை உயர்த்தி நீங்க கேட்கலாம். கிருஷ்ணரை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே தேவர்களா அப்படின்றது கேள்வி. There are 33 crores of demigods. 33 கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. Many. இன்னும் அதிகமா. Why there are so many demigods? நிறைய பேர் இருக்காங்க. ஏன்? Because we have many material desires. ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட பௌதிக ஆசைகள் இருக்கு. And every demigod is here to satisfy one's desire. ஒவ்வொரு விதமான ஆசைகளை பூர்த்தி பண்றதுக்கு ஒவ்வொரு விதமான தேவர்கள் இருக்காங்க. So there are demigods for wealth, for knowledge, for செல்வத்தை தரதுக்கான ஒரு தேவர் இருக்கார். அறிவை தரக்கூடியதற்கு ஒரு தேவன் இருக்காங்க. Even for evacuation. நீங்க வந்து மலம் கழிக்கிற செயல்பாடு சரியா நடக்கிறது கூட ஒரு தேவர் இருக்காங்க. Mitra is for evacuation. மித்ரா. So like that there are many. It's not everyone, but there are many. 33 crores are many. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அப்படின்னா 33 கோடி நபர்கள் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. One Prabhupada was asked, have you ever met Indra, Brahma, Shiva? சில பிரபுபாதர் இடத்துல ஒரு தடவை கேட்டாங்க, நீங்க இந்திரன், பிரம்மா, சிவன் இந்த மாதிரி யாரையா பார்த்திருக்கீங்களா அப்படின்னு. Prabhupada said, I don't need. If I need, I have Krishna. எனக்கு அவசியம் இல்லையே, எனக்கு கிருஷ்ணர் தெரியும். எனக்கு கிருஷ்ணர் தெரியறப்ப நான் ஏன் மற்றவங்களை பார்க்கணும்? If you are friends with Narendra Modi, what's the point that you are going to mayor of Andhra Pradesh or mayor to Uttar Pradesh or Tamil Nadu? இப்போ உங்களுக்கு நேரடியாகவே மோடியை தெரியுன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஆந்திராவில் இருக்கிற ஒரு மேயரையோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மேயரையோ போய் சந்திக்கணுன்ற அவசியம் என்ன? And these demigods are devotees of Krishna. அது மட்டும் இல்லாமல் இந்த தேவர்கள் எல்லாருமே கிருஷ்ணருடைய பக்தர்களும் கூட.
So if you worship Krishna, they will automatically be satisfied. நீங்க நேரடியா கிருஷ்ணரை வழிபட்டீங்க அப்படின்னா இவங்களும் எல்லாரும் திருப்தி அடைவாங்க. Like when you are pouring water on the root of the tree. எப்படி நீங்க மரத்தினுடைய வேருக்கு தண்ணி ஊற்றினா Then every branch will be satisfied. எல்லா கிளைகளும் திருப்தி அடையுமோ Hare Krishna. அந்த மாதிரி. ஹரே கிருஷ்ண. வேற ஏதாவது கேள்வி? Prasadam ki jai. இப்ப மேல பிரசாத விநியோகம் நடைபெற இருக்கு. பக்தர்கள் எல்லாரும் மேல போய் பிரசாதம் எடுத்துக்குமாறு கேட்டுக்கிறோம். ஹரே கிருஷ்ண. Bhagavad Gita ki jai. Hare Krishna. Oh, it's good.